இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து இந்த குழந்தைங்க வந்து ஃபோன் கொடுத்தா தான் சாப்பிட்றாங்க, ஃபோன் கொடுத்தா தான் அடுத்த ஆக்டிவிட்டியே பண்ணுறாங்க. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்? நான் டாக்டர் சுரேஷ்குமார், ஓம் சக்தி மருத்துவமனையில் குழந்தைகள் மருத்துவராக இருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரீன் டைம் அப்படிங்கிற பிரச்சனை வந்து காமனாக வந்து நம்ம எல்லா ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன்ட்டையும் நிறைய பார்த்துட்ருக்கோம். யங்கர் ஏஜில் இருந்தால் குறைவாகும், இன்னும் ஸ்கூலுக்கு போயிட்டாங்கன்னா நிறைய பார்க்குற மாதிரி சூழ்நிலையில் ஏற்பட்டுருக்கு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய டெவலப்டு கண்ட்ரீஸ் லைக் நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா இதெல்லாம் நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்துட்டுருக்கு. இவ்வளோ தடவை தான் ஸ்க்ரீன் வந்து இவ்வளோ நேரம் தான் ஒரு நாள் குழந்தைகள் பார்க்கணும் அப்படின்னு நிறைய வந்துருச்சு. பிகாஸ் என்னென்னா ஸ்க்ரீன் டைம்னால நிறைய பிரச்சனைகள் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வயசு குறைவான குழந்தைகளுக்கு யாருக்குமே ஸ்க்ரீனே காமிக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு 2 to 5 years, அதாவது இந்த ப்ரீ ஸ்கூல் ஆர் இனிஷியல் ஸ்கூல் ஏஜ் இயர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்லீஸ்ட் வந்து 1 hour அந்த ரேஞ்சில் மட்டும்தான் நீங்கள் காமிக்கணும். அதுக்கு மேலே போகக்கூடிய குழந்தைகளுக்குலாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் எஜுகேஷன் ஆக்டிவிட்டீஸ், ஏதாவது ஒரு ஸ்கூல்லேருந்து மேபி ஒரு லைவ் கிளாஸாக இருக்கலாம், இல்லை வந்து எஜுகேஷன் ப்ரோக்ராம்ஸ் இன் ஸ்கூல் செஷன்ஸில் நம்ம பண்ணுறதா இருக்கலாம், அதுக்கு மட்டும்தான் அவங்க ஸ்க்ரீன் யூஸ் பண்ணணும். மற்றபடி அவங்க நிறைய தடவை ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறதுனால நிறைய பிரச்சனைகள் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ். அவங்க வந்து இப்போ நிறைய குழந்தைகள் வந்து குவாலிட்டி ஸ்லீப் இல்லாமல் தவிக்கிறாங்க இந்த மாதிரி மொபைல்ஸ் அதிகமாக பார்க்கறனால. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கவனமின்மை, அட்டென்ஷன் இஷ்யூஸ்லாம் நிறைய வருது. ஏன்னா சரி வரையாக உங்களுக்கு வந்து அந்த மொபைல் அதிக நேரம் பார்த்துட்டு இருக்கனால ஹெட்ஏக் போன்ற தொந்தரவுகள் எல்லாமே வருது. அவங்க எங்கே இருக்காங்களோ ஸ்கூல் கவனிக்க முடியாமல் போகலாம், இந்த மாதிரி சில சிரமங்கள் வருது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு பேசக்கூடிய பிரச்சனைகள், நிறைய பேருக்கு இந்த ஸ்பீச் இஷ்யூஸ் நம்ம சொல்லுவோம். அதிகமாக மொபைல் ஃபோன் பார்த்துட்டே இருக்காங்க, மற்றவங்களோட கம்யூனிகேஷன் லெவல்ஸ் இல்லாமல் இருக்காங்க. இப்போ நமக்கு தெரியும் பல இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரியவங்க நிறைய குழந்தைங்க கூட வீட்டில் பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதில் அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸு மற்ற ஸ்பீச் பிஹேவியரல் திங்ஸ் எல்லாமே டெவலப் ஆகும். இப்போ இது எல்லாமே தடை செய்யப்படுது. அதே மாதிரி நிறைய குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் பார்க்குற டைமில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் டிவி பார்த்துட்டு இருக்காங்க, அவங்க பாட்டுக்கு சாப்பிட்டே இருப்பாங்க. அதாவது ஒபிசிட்டி, அந்த உடல் பருமன் எல்லாமே அதிகரிக்குங்கிறதுக்கு நிறைய ரிசர்ச் அண்ட் ஸ்டடீஸ் நிறையா இருக்குது. இதெல்லாம் எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் டைம் வந்து ப்ராப்பராக நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா டெலிவிஷன்ஸ் இல்லை வந்து மொபைல் ஃபோன்ஸ் கொடுக்குறது வந்து, அதாவது எக்ஸாம்பிள் வந்து சாப்பிட்ற டைமில் இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா பெட்ரூமில் டிவி மாட்டி இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்கள் வந்து தவிர்க்கணும். ரெண்டாவது அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ். நம்ம வந்து வெளியில் போய் குழந்தைங்களை விளையாட வைக்கிறது மூலமாக அதாவது கவனத்தை வந்து மாற்றோம். நிறைய வந்து பார்த்திங்கன்னா இப்போ வீட்டுக்கு சாயங்காலம் ஸ்கூல் விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் நிறைய அந்த டக்குன்னு அந்த டிவி பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருப்பாங்க, எவ்வளோ நேரம் பார்க்குறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. இதெல்லாம் நீங்கள் அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் வந்து விளையாட விடுறதுனால இதெல்லாமே அந்த கவனத்தை வந்து நம்ம வந்து திருப்பலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸ், இப்போ குழந்தைங்க ஸ்க்ரீன் பார்த்துட்டு இருக்காங்க, நீங்கள் ஒரு லிமிட்டடாக ஒரு டைம் வச்சுருக்கீங்க, பேரண்ட்ஸும் சேர்ந்து அவங்க கூட ட்ராவல் பண்ணுறது. அப்போ தான் வந்து அவங்க எவ்வளோ நேரம் பார்க்குறாங்க. சப்போஸ் வந்து நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறப்ப கொஞ்சம் வந்து கோஆப்ரேட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி வச்சுக்கலாம். அதே மாதிரி மெயினான இம்பார்ட்டன்டான விஷயம் என்னென்னா, நிறைய பேரண்ட்ஸே இதை பண்ணுறாங்க. குழந்தைகளுக்கு முன்னால் ஸ்க்ரீன் பார்க்குறது இதெல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ முதல்ல வந்து பேரண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக அவங்களால ஒரு கொஞ்சம் அவங்க கூட ட்ராவல் பண்ணி கற்றுக்கணும். அப்போ தான் இந்த ஸ்க்ரீன் டைம் வரக்கூடிய பிரச்சனைகளை நம்ம வந்து முழுவதுமாக தடுக்க முடியும்.